ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டைக்காய் வச்சு சாம்பார் வைக்க போகிறோம். சுண்டைக்காவை நல்லா உரலில் வச்சு இடிச்சிக்கலாம். இடித்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வச்ச சுண்டைக்காவை அந்த பேனில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குக்கரில் 100 துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 100, 15 பல் பூண்டு, 1 கப்பு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, தக்காளி 1 கப்பு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி. குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். பேனை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 1 வெங்காயம், 1 தக்காளி, வதக்கி வச்ச காயை சேர்த்துக்கிட்டு சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச பருப்பு ஒரு குண்டால் சேர்த்துக்கிட்டு வதக்கி வச்ச காயையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு காயை வேக வச்சோம்னா சுண்டைக்காய் சாம்பார் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,